அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. நம்ம இந்த ஆடி மாசத்துல கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். சாதகமான கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், மாத கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்காங்க. ஸோ ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல 6th இருக்கிற குருவினுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். அதி அற்புதமா பணம் வரக்கூடிய அமைப்பு. எப்பேற்பட்ட சூழலையும் இந்த மாசத்துல கடந்து 2-6 சம்பந்தம் இருந்தாலே பண வரவு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய எந்த செயல்களா இருந்தாலும் இந்த மாசத்துல அனுபவம் வாய்ந்த பெரியோர்களிடத்தில் கேட்டு செய்யுங்கள். அது பெரிய வெற்றியை தரும். அதனால அனுபவத்தை இன்னொருத்தட்டிருந்து பெற்று உங்க கருத்தையும் சேர்த்து எது சாதகமா இருக்குமோ அதை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி ராகு கேது உங்க ராசியில இருக்கிறதுனால ஒரு 70% 80% போனீங்கன்னாலும் ஒரு செக் பாயிண்ட், ஒரு தடை இருக்கும். அதனால பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில்ல போயிட்டு சர்ப்பத்தோடு கூடிய அம்மன் இருந்தால் அந்த கோயிலில் விளக்கேற்றுங்க. ஸோ திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், திருப்பனந்தாள் இந்த மாதிரி சர்ப்ப தலங்களுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. புதிய உற்சாகம், புதிய முயற்சி, புதிய ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுடைய அந்த 100% சக்ஸஸை பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் தொழில், உத்தியோகம் அதெல்லாம் இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கும். 10th பார்க்குறார். ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பெண்களால் உதவி கிடைக்கும். ஸோ மனைவி, அம்மா, தங்கை, அக்கா இந்த மாதிரி இருக்கிற அத்தை, இந்த மாதிரி உறவுகள்லாம் நான் இருக்கேன் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம். பெண்களால் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் நல்ல மேன்மை கிடைக்கும். இந்த மாசத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனால் பழைய வாடிக்கையாளர்கள் போனாலும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பெருகுவார்கள். அதனால அற்புதமான அமைப்பு. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாசம் தடைகளை உடைப்பதற்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் 7th இருக்கார் கேது. அதனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. கருடன் வழிபாடு பண்ணுங்க. இந்த சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடிய வழிபாடு, அந்த வழிபாடு பண்ணுங்க. பிஸ்தா கிரீன் இந்த மாசத்துல பிஸ்தா கிரீன் ரொம்ப பிரமாதமா உங்களுக்கு வேலை செய்யும். பிஸ்தா கிரீனை அணியுங்கள். புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாசத்துல. அது அற்புதமான ஒரு பரிகாரம். அது இந்த பரிகாரங்களை செய்து இந்த மாசத்துல மிகப்பெரிய சக்சஸை அடையுங்கள். வாழ்க வளமுடன்.